வாங்க. ஆ, உங்க 2 பேர்ல யார் பேஷண்ட்? யோ உனக்கு என்ன கண்ணு நொல்லையா? எங்கெல்லாம் பார்த்தா பேஷன் மாதிரியா தெரியுது உனக்கு? அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? வழக்கமா நீங்க தான் எங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவீங்க. ஒரு சேஞ்சுக்கு நாங்க ஒரு ஆபரேஷனுக்காக இங்க வந்திருக்கோம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர் பெரிய படிச்சிருக்காருல்ல, அதான் நேரா பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. என்ன இருந்தாலும் படிச்சவங்க தான். டாக்டர், எங்களுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். அதை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். அட்ரஸ் வேணும்னா டைரக்டரி போய் பாருங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? அது டைரக்டரியில் இல்லாத அட்ரஸ். அது டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்கிரட்டான அட்ரஸ். நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்களே பார்வதி அம்மா, அவங்களும் அவங்க பொண்ணும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். யார் நீ? சுப்புவோடாளா? சுப்போட ஆளுங்களோ குப்போட ஆளுங்களோ இல்லை, எங்க லெவலே வேற. அந்த அம்மா இப்ப சென்னையில் தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். வீட் நம்பர், தெரு பேரு, எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்க. 3 வார்த்தை, 10 செகண்ட்ல வேலை முடிஞ்சிடும். நாங்களும் அடுத்த ஆபரேஷனுக்கு போகணும்ல. நீங்க கேக்குற அட்ரஸ்ல இப்ப என்கிட்ட ஒண்ணு இல்ல. முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்க. டாக்டர், நான் ரொம்ப மோசமானவன். இவன் என்னை விட ரொம்ப மோசமானவன். ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும், உங்க ஆஸ்பத்திரியை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். டாக்டர் டீசெண்டானவராச்சே, அவர்கிட்ட வயலன்ஸ் இல்லாம டீசெண்டா மூவ் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. ஏய், இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. டேய், இவரு சரிப்பட்டு வர மாட்டாரா? நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். டேய் ஏய், டேய், டேய், என்னடா பண்ற? ஏய், நான் யாரும் தெரியாது. ஒழுங்கு மரியாதை என் போனை கொடுத்துரு. டாக்டர், பார்வதி உன் கண்ட்ரோல் தான் இருக்கான்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேசியிருப்பா. அவகிட்டே கால் பண்ணி அட்ரஸ் வாங்கிக்கிறேன். டேய், அதுல யாரோட அட்ரஸ் இல்ல, யாரோட பேரும் இல்ல. தயவு செஞ்சு போனை கொடுத்துரு. ஏய், கிடைச்சிடுச்சு. டேய், வேண்டாம், சொல்றது கேளு. டாக்டர் பண்றாரு. ஹலோ. ஹலோ, பார்வதி தானே பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறது? அது உனக்கு தேவையில்லை. இப்ப சென்னையில எங்க இருக்குன்னு சொல்லு. நீ யாரியா? உன் பேச்சு ரொம்ப அடாவடியா இருக்கு. ஐயா கிட்ட வேலை செய்யறவங்க அப்படி பேச மாட்டாங்களே. அப்படிங்களாம்மா? ஒழுங்கு மரியாதையா பேசணுமோ? மேடம், மேடம், உங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். நீ முதல்ல போன் ஐயா கிட்ட கொடு. ஏய், நீ எனக்கு ஆர்டர் போடாத. மரியாதையா அட்ரஸ் சொல்லு, இல்ல டாக்டர் கொண்டு போடுவேன். பார்வதி, 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 அட்ரஸ் கொடுத்துறாத. யார்டா நீங்கெல்லாம்? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உன் அட்ரஸ் சொல்றியா இல்ல டாக்டர் போட்டுருவா? நான் சொல்லிடுறேன், ஐயாவை எதுவும் செஞ்சிடாத. இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. சும்மா தோணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அட்ரஸ் தான் சொல்லிட்டேன்ல, ஐயா கிட்ட போனை கொடு. எப்போ சத்யா இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பதான் அவ லவ் பத்தி என்கிட்ட சொன்னான். எப்படியாவது என் அன்பை என்னோட சேர்த்து வச்சிருங்கன்னு கெஞ்சினா. பிள்ளைங்க விருப்பம் முக்கியம்னு நீங்க தானே சொன்னீங்க. 2 வீட்லயும் பேசி முடிச்சு கல்யாண தேதியை வேற குறிச்சாச்சு. இப்ப போய் அன்பு திடீர்னு பிரச்சனை பண்றாரு. இது என்ன நியாயம்னு நீங்களே சொல்லுங்கம்மா. சத்யாவை ஏமாத்த முடியாதுன்னு அன்பு சொல்றாரு. என் தங்கச்சி மட்டும் ஏமாத்தலாமா? அவளும் ஒரு பொண்ணு தானம்மா. அவளுக்குன்னு ஒரு மனசுன்னு இருக்குல்ல. எத்தனை தடவை அவளால அதை மாத்திக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இத பத்தி அன்புகிட்ட நீங்க தான் பேசணும். பேசியாச்சுங்க. சத்யா தான் வேணும்னு அவன் பிடிவாதமா இருக்கான். வேற வழி இல்லாம தான் நாங்க உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். இது பாருங்க, நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட இறங்கி வந்து பேசணும்னு அவசியமே இல்லைங்க. பணபலம், ஆள் பலம், அதிகார பலம்னு என்கிட்ட எல்லாமே இருக்கு.
என் புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நீங்களும் ஒரு பொண்ணு பெத்தவங்க. ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியுங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதே என் தங்கச்சி அபிக்கு தெரியாதுமா. தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவ செத்துருவா. அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க கால்ல விழுந்ததா நீங்க ஏத்துப்பீங்கன்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னம்மா இதெல்லாம்? அபியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம்மா. என் உயிரை கொடுத்தாவது அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா செய்யறமா. அன்புக்கும் உங்க தங்கச்சிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைங்க. என் பொண்ணால அதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் வாக்கு கொடுக்கறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்ப சொல்லிட்ட பின்னால இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா. வாங்க சுகனா போலாம். ஏம்மா சட்டுன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க? பெரிய இடங்கிறதுனால பயந்துட்டீங்களா? இல்லங்கய்யா, ஒரு பொண்ணை கொண்டுட்டு என் பொண்ணை வாழ வைக்க முடியாது. அந்த வாழ்க்கை நிம்மதியாவும் இருக்காது. அன்பு தம்பி அபியோட சேர்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. சத்யா இத கண்டிப்பா ஏத்துக்குவாமா. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். வச்சிருங்கய்யா. ஐயப்பன் என்னம்மா சொல்றான்? அன்பு எங்களை தேடி வந்துகிட்டு இருக்காராம். இப்போ என்னம்மா பண்ண போறீங்க? நான் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது மறைவா இருந்துக்கிறேன். அவர் எங்களை பத்தி கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ஏம்மா போய் சொல்லணும்? உங்க முடிவை தான் நேர்லயே சொல்லிடலாமே. அவரால் அதை ஏத்துக்க முடியாதுங்கய்யா. சத்யா மேல அவர் வச்சிருக்கிற பிரியம் அவரை யோசிக்கவே விடாது. எங்க எல்லாரையும் மீறி சத்யாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் அவர் தீவிரமா இருப்பாரு. சத்யாவை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஊர் பூரா இவ்ளோ பிரியமான புருஷனை தேடினாலும் கிடைக்காதுமா. அவரையே சத்யாக்கு கட்டி வச்சிடலாமே. என்ன பிரச்சனை வந்தாலும் மாமா பாத்து பாருமா. இல்லம்மா, பிடிச்ச வாழ்க்கைய வாழறது முக்கியம்தான். அதை விட உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்லையா? அமைச்சர் கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா சத்யா அன்புன்னு ரெண்டு பேரையுமே இழக்க வேண்டியிருக்கும். அந்த வேதனைய என்னால தாங்க முடியுமா? சத்யா கிடைக்க மாட்டான்னு நிச்சயமா தெரிஞ்சாதான் அன்பு அபிய கட்டிப்பாரு. சத்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படி கிடைச்ச வாழ்க்கை நாளைக்கு பிடிச்ச வாழ்க்கையாவும் மாறும். ஆனா உயிர் போயிடுச்சுன்னா அதெல்லாம் சரி. ஆனா வேண்டாம், இனிமே இதை பத்தி பேச வேண்டாமா. எல்லா விஷயத்தையும் என்னால வெளிப்படையாவும் சொல்ல முடியாது. ஐயோ, அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரூம்ல இருக்கேன். அவரை வாசல்லே நிக்க வச்சு பேச அனுப்பிடுங்க. நான் போய் பார்க்கறேன். திவ்யாவை கொல்லணும்னு நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் பிளான் பண்ணோம். ஆனா என் ரக்ஷனாவை கொல்லணும்னு முடிவு பண்ணது யாரடி? பிரபு, கொல்லலன்னு சொல்லாத.